எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைக்கும் வீடியோ பார்த்தீங்களென்றால் என்னுடைய டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. இதோட நிறைய பேரால் விரும்பி கேட்கப்பட்ட டேட்ஸ் கேக் ரெசிப்பியும் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கோ. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கோ. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு லைக் என்னுடைய வீடியோவை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இன்றைக்கு பார்த்தீங்களென்றால் வெதர் அவ்வளவுக்கு சூப்பராக இருக்குது. இன்றைக்கும் ஸ்கூல் டே என்றதால் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடியாகி கொண்டிருக்கணும். இன்றைக்கு பார்த்தீங்களென்றால் காலமாக மில்க்ஷேக் தான், ஸ்ட்ராபெரி பனானா போட்டு மில்க்ஷேக் குடிக்க போகிறேன்ட்டு மகன் சொன்னார். மகன் பார்த்தீங்களென்றால் அவர் இந்த பாலில் செரியல் போட்டு டீ எல்லாம் குடிக்க மாட்டார். அவர் ஏதாவது பழம் இருந்தால் சாப்பிடுவார், எல்லாட்டிக்கு ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் அடித்து கொடுத்தா குடிப்பேர். அல்லது இது போல் மில்க்ஷேக் தான் ஏதாவது பழங்களில் மாறி மாறி செய்து கொடுத்தா குடிச்சிட்டு போயிடுவேர். ஆனால் இங்கே நாங்கள் காலையில் ஊரில் சாப்பிட்ட மாதிரி புட்டு, இடியப்பம், தோசை எல்லாமே நாங்கள் சாப்பிட்றதே இல்லை. ஏதாவது லைட்டாக தான் சாப்பிடுவோம். நாங்களும் சரி பிள்ளைகளும் சரி இங்கெல்லாம் காலமையில் கெவியாக சாப்பிட மாட்டினோம். அப்பாடி ஒரு மாதிரி ஸ்கூலுக்கு ஆக்களை அனுப்பி விட்டாச்சுது. இப்போ நாங்கள் கடைக்கு போகிறோம். கடையில் மாத தொடக்கம் வந்தாலே தெரியும், நிறைய பொருட்கள் வாங்கணுமெண்டு லிஸ்ட்டுகள் எழுதி வைப்போம். அதுவும் எல்லா கடையிலையும் ஒரே பொருட்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்காது. இன்றைக்கு ஹஸ்பண்டுக்கு லீவ் என்றதால் இன்றைக்கே கடைகளுக்கு போயிடணுமெண்டுட்டு இப்போ வெளிக்கிட்டு கொண்டிருக்கிறோம். நான் கடையை உங்களுக்கு கவர் பண்ண மாட்டேன், என்னென்னா நிறைய வீடியோவில் நான் கவர் பண்ணிட்டேன். அதால் இப்போ நான் கடைக்கு போகிறேன், வீட்டை காட்டுறேன். ஓகே, இப்போ கடைக்கு போய் வந்தாச்சுது. இதென்னு பார்த்தீங்களென்றால் இந்த கொக்கோக்கு நாங்கள் க்ளீன் பண்ணிட்டு போடக்கூடிய அந்த உமி வேண்டியிருக்கிறோம். இதோட பார்த்தீங்களென்றால் அவளுக்கு சாப்பிட்றதுக்கு புல்லும் வாங்கியிருக்கிறோம். மற்ற அவன் செரியல் எல்லாமே வீட்டில் இருக்கிறதால இப்போ இது ரெண்டும் கட்டாயம் வாங்கணும். இப்போ அதையும் வேண்டி கொண்டு வந்தாச்சுது. அடுத்தது என்னென்று பார்த்தீங்களென்றால் பக்கத்தில் தான் அந்த பொட்டானிக் கடை இருக்குது. அங்கே நிறைய பூமரங்கள் இருக்குது. அதை விட இந்த நிறைய மீன் வகைகளும் இருக்குது. அதால் எங்களுக்கு நீண்ட நாளாகவே இந்த கோல்ட் பீஸ் வேண்டணுமெண்டு ஆசை. இந்த கோல்ட் பீஸ் வாங்கணுமெண்டு தேடி தெரிஞ்சினாங்க. இப்போ தான் எங்களுக்கு இது கிடச்சிருக்குது. அதால் இப்போதைக்கு 2 தான் வேண்டி கொண்டு வந்திருக்கிறேன். நாங்கள் ஆல்ரெடி நிறைய மீன்கள் வாங்கி விட்டு அது எங்களுக்கு அது ஹீட்டர் போட்டு வைக்கணுமெண்டு தெரியாதால் நார்மல் தண்ணியிலேயே விட்டு அந்த மீன் எல்லாமே செத்து போயிட்டுது. இன்றைக்கு தான் இந்த மீன் வாங்குகிற கடையில் நாங்கள் கேட்கல. இது நார்மல் தண்ணியில் நிற்கக்கூடிய மீன். நீங்கள் ஆல்ரெடி உங்களோட அக்வாரியத்தில் என்ன மீன் வச்சிருக்கிறீங்களென்று கேட்டபோது நாங்கள் அதை காட்ட, இந்த மீன் ஹீட்டர் போட்டு நிற்கக்கூடிய மீன், இது நார்மல் தண்ணியில் நிற்காதண்டு அவள் சொன்னால். அதுக்கு பிறகு தான் நாங்கள் யோசித்தோம், இவ்வளவு காசை செலவழித்து நாங்கள் மீனை வாங்கி விட செத்ததுக்கு ரீசனே இதுதானண்டு இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த மாதம் 2 மீன் வேண்டி கொண்டாந்து இந்த கோல்டு பீஸ் விட்டுருக்கிறோம். உண்மையில் இந்த 2 கோல்ட் பீஸும் விட்ட பிறகு இந்த அக்குவாரியத்துக்கு ஒரு தனி அழகே வந்திருக்குது. ஓகே, இப்போ லஞ்சுக்கு பார்த்தீங்களென்றால் நான் கறி சோஸ் பாஸ்டா தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு இந்த கறி சோஸ் பாஸ்டா அல்லது ஒயிட் சோஸ் பாஸ்டா உங்களுக்கு ரெசிப்பியாக வேணுமெண்டா எனக்கு நீங்கள் கொமெண்ட்ஸில் எழுதுங்கோ. நான் உங்களுக்கு அதை டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களென்றால் எங்களுடைய கறி சோஸ் ரெடி ஆகிட்டுது. இப்போ இதுக்குள்ள அவிச்சு வச்சிருக்கிற பாஸ்டாவை மிக்ஸ் பண்ணிட்டேனென்றால் பாருங்க இவ்வளவு சூப்பராக எங்களுடைய லஞ்ச் ரெடியாகிட்டுது. ஓகே, இப்போ பார்த்தீங்களென்றால் இந்த லஞ்ச் எல்லாம் சாப்பிட்ட பிளேட் எல்லாம் கிடக்குது. அப்போ எல்லாம் மிஷினுக்கு லோட் பண்ணிட்டேன்.
இந்த மிஷினுக்கு உப்பு காணாது. அப்போ அதால் அந்த உப்பு போடணுமென்று சொல்லி அதில் எனக்கு லைட் பற்றி கொண்டே இருந்தது. அப்போ நானும் அதை கவனிக்கலை. அப்போ இன்றைக்கு கடைக்கு போனதால் இதுக்கும் வேண்டி கொண்டு வந்துட்டேன். அப்போ அதால் உப்பையும் நான் இதுக்குள்ளே போட்டு விட்டுட்டு நான் இப்போ மிஷின் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். நைட்டுக்கும் நாங்கள் சாப்பிட்ற பிளேட்டுகள் போலுகள் எல்லாமே வரும். அப்போ சேர்த்து கையோடு அதையும் லோட் பண்ணி போட்டு நைட்டுக்கு நான் மிஷினை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்றால் அது எங்களுக்கு கழுவி நல்லா பர்ஃபெக்டாக காஞ்சி இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் அதை எடுத்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பிள்ளைகளும் லஞ்செல்லாம் சாப்பிட்டு திருப்பி ஸ்கூலுக்கு போயிட்டேனும் அவையலனி 4:15 4:30 வீட்டை வந்துடுவேனும். அதுக்குள்ளே பார்த்தீங்களென்றால் நான் 2 துணி வாங்கி வச்சுருந்தேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். நான் இன்னும் அது வெட்டி தைக்கல. அப்போ சம்மருக்கு நல்ல கவுன் தச்சு போடுவோமெண்டு போட்டு அப்போ இன்றைக்கு வெட்டுவோமெண்டு அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இதில் எப்படி நான் என்ன மாதிரி கவுன் வெட்டுறேன்னு டீட்டெயில்டாக இதுக்குமே நான் ஷேர் பண்ணலை. சும்மா நான் என்ன செய்தனோ அதை நான் இதில் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு டீட்டெயில்டாக இதில் எப்படி கவுன் வெட்டுறேன்னு சொல்லி உங்களுக்கு இந்த முறை வேணுமெண்டா நீங்கள் எனக்கு கொமெண்ட்ஸில் எழுதுங்க. அதுவும் ஒரு 5 பேருக்கு கூட எனக்கு நீங்கள் கொமெண்ட்ஸில் எழுதிட்டீங்களா நான் எப்படி நீங்கள் வீட்டிலேயே கவுன் தைக்கலாமென்று நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இது பார்த்தீங்களா நான் அக்கோவா துணி தான் வாங்கி வச்சுருந்தேன்னா உண்மையில் ஒரு 1 இயர் ஆச்சுது என்ன நான் இது தைக்கவே இல்லை. அப்போ இன்றைக்கு பார்த்தேன் சும்மா இருக்கேக்க வெட்டி வச்சுட்டேன்டா பிறகு தைக்கலாமென்று சொல்லி போட்டு தான் இப்போ 2ஐயும் நான் வெட்டி வச்சிருக்கிறேன். ஆனால் என்ன மாதிரி கவுன் என்ன என்று சொல்லி நான் அடுத்த வீடியோவில் நான் தச்சு முடிச்சிட்டேனென்றால் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பிள்ளைகளை ஸ்கூலால் வந்துட்டேனும் இப்போ 4:45 ஆகிட்டுது. பிள்ளைகளை வீட்டுக்கு பக்கத்தில் லைப்ரரி இருக்குது. அப்போ அங்கே போய் ஒரு அவர் அல்லது 1.5 அவர் ஏதாவது புத்தகம் படிப்பினை வேண்டு போட்டு தான் கூட்டிக்கொண்டு போயிருக்கிறேன். இப்போ போகிற இடத்துல பாருங்கள் அந்த பார்க்கில் இருக்கக்கூடிய அந்த மரம் இவ்வளவு பூவோடு இருக்குன்னு நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த இடமையும் ஒரு அழகாக இருக்குது பாருங்க. இது ஒரு பார்க் தான். இந்த பார்க்குக்கால போய் தான் நாங்கள் அந்த லைப்ரரிக்கு போக வேணும். இப்போ பார்த்தீங்களா லைப்ரரியால் வந்தாச்சுது. நல்லா சுட சுட டீ எல்லாம் குடிச்சு போட்டு வாங்கின சாமான் எல்லாம் என்ன எடுத்து அரேஞ்ச் பண்ணல. எப்பயும் பார்த்தீங்களென்றால் கடையில் சாமான் வாங்க போகிறதுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக போவோம். நிறைய சாமானெல்லாம் வேண்டி கொண்டு வந்துடுவோம். ஆனாலும் அந்த சாமானை எடுத்து அடுக்கிறதுன்றதே பெரிய ஒரு வேலையாக போயிடும். நான் வாங்கி கொண்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே அடுக்கக்கூடிய சாமான் எல்லாத்தையும் அடுக்கி போட்டு மற்றது எல்லாத்தையும் நான் அப்படியே பேக்கோட வச்சுட்டேன். பிறகு லேட்டாக அடுக்குவோம்ண்டு இப்போ நேரம் பார்த்தீங்களென்றால் இப்போ 7:30 ஆயிட்டுது. அப்போ என்ன சாமான் அடிக்கினா தானே நீ பிள்ளைகளுக்கு இரவு சாப்பாடும் செய்து கொடுக்க வேணும். அப்போ அதால் இந்த சாமான் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி போட்டு செய்வோம்ண்டு போட்டு தான் நின்று செய்தோன்றிருக்கிறேன். இன்றைக்கு நான் என்னென்ன க்ரோசரி வாங்கினான்ட்டு நான் உங்களுக்கு சொல்லலே. ஏனெண்டா வளமையாகவே வாங்கக்கூடிய பொருட்களைத்தான் நான் வாங்கியிருக்கிறேன். அதுவும் இன்றைக்கு லிடலில் தான் கூடுதலான சாமான் வாங்கியிருக்கிறேன். நிறைய நான் காட்டியிருக்கிறேன். சில பொருட்கள் நான் காட்டாத பொருட்களையும் நான் உங்களுக்கு இதில் காட்டியிருக்கிறேன். ஏனெண்டா நிறைய பேர் எழுதியிருந்தீங்க அக்கா நீங்கள் கிட்ட காட்டினீங்களா அந்த ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு கடையில் போய் பார்த்து வேண்டுறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்குமென்று சொல்லியிருந்தீங்க. ஓகே, நிறைய பேர் என்னட்டா அக்கா ஃப்ரிட்ஜ் கிளீனிங் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. சாரி, என்னுடைய ஃப்ரிட்ஜ் டீப் கிளீனிங்குக்கு இல்லை. அப்போ அதால் க்ளீனாக இருக்கிற ஃப்ரிட்ஜை டீப் கிளீனிங்கன்ற பேரில் ஏன் நேரத்தை வீணடிப்பான்ட்டு நான் உண்மையில் போடல. நார்மலி பார்த்தீங்களென்றால் நான் எப்பயுமே பொருட்கள் வாங்கினோன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ளே அடுக்கும்போது வினிகர் தண்ணி கொஞ்சமாக பாத்திரம் கழுவுற சோப் நான் அதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சுருப்பேன். அதை நான் அந்த ஃப்ரிட்ஜ் எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரே பண்ணி போட்டு ஒரு டிஷ்யூவால் அல்லது ஒரு மைக்ரோவேவர் க்ளோத்தால் நல்ல வடிவாக துடைச்சி விட்டுருவேன். இப்படி பார்த்தீங்களா நான் கிழமையில் ஒரு தடவையும் செய்வேன். எப்போயெல்லாம் நான் பொருட்கள் வேண்டி கொண்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறேனோ அப்பையும் நான் செய்வேன். அப்படி செய்கிறதால பார்த்தீங்கன்னா எத்தனை வருடம் ஃப்ரிட்ஜ் ஆனாலும் அந்த ஃப்ரிட்ஜ் அவ்வளவு க்ளீனாகவும் புதுசு போலவும் இருக்கும்.
இப்போ பாருங்க, இதுதான் என்னுடைய ஃப்ரிட்ஜ். இந்த ஃப்ரிட்ஜ் நான் இந்த வீட்டுக்கு வந்து 4 வருடங்களாக பாவிக்கிறேன். ஆனால் நான் வந்து செப்ரேட்டாக வந்து ஃப்ரீசரும் வச்சுருக்கிறேன். இப்போ அதுக்குள்ள தான் நாங்கள் இறைச்சி, மீன், மற்றது ஃப்ரோசன் ஐட்டங்கள் எல்லாம் நான் வாங்கி வைக்கிறது. இங்கே பாருங்க, இந்த தண்ணி, வினிகர், கொஞ்சம் பாத்திரம் கழுவுற சோப், அது மட்டும்தான் நான் ஸ்ப்ரே பண்ணி இந்த ஃப்ரிட்ஜை வந்து நான் துடைச்சி விடுறது. இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இந்த லாச்சி பகுதியில் பாருங்க, ஒரு கொட்டின் டவல் ஒன்று நான் விரிச்சிருக்கிறேன். அந்த கொட்டின் டவலை விரிச்சிட்டு நான் வெஜிடபிள் எல்லாத்தையும் பாருங்கள் அதுக்குள்ளே இப்படியே அடுக்கி வச்சுருக்கேன். ஏனெண்டா அதில் வரக்கூடிய தண்ணியை அது இழுத்து எடுக்கும். ஓகே, இப்போ இங்கால பார்த்தீங்களென்றால் இப்போ ஃப்ரிட்ஜுக்கு வைக்கக்கூடியது எல்லாமே ஃப்ரிட்ஜையும் துடைச்சிட்டு எல்லாமே அடுக்கிட்டேன். இந்த ஆப்பிளை பற்றி நான் சொல்லியிருந்தேன். பிங்க் லேடி நிறைய பேர், நான் போன முறை இது காட்டியிருந்தேன், நிறைய பேர் அக்கா நாங்களே நீ இந்த ஆப்பிள்லாம் வாங்குவோம்னு சொல்லியிருந்தீங்கள். வேறு சில பேரும் நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தீங்க, அக்கா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆப்பிள் வாங்கியிருந்தேன், உண்மையில் பிள்ளைகளெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டவியலண்டு. உண்மையிலே இந்த ஆப்பிள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இதுதான் நான் வளமையாக வாங்குறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா லிடலில் 1 கிலோ ஸ்ட்ராபெரி 6 யூரோக்கு போட்டிருந்தது. அதுவும் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல கலர், நல்ல பெரிய பழமாக இருந்தது. அப்போ கண்ட உடனே என்னுடைய பிள்ளைகளுக்கு ஸ்ட்ராபெரி என்றாலே காணும், ஓகேன்ட்டு அதையும் வேண்டி கொண்டு வந்துட்டேன். அப்போ முட்டையும் வாங்கினேன். இது பழைய கதை தான். நான் முதல் வாங்கின முட்டை சின்ன, இன்றைக்கு வாங்கின முட்டை கொஞ்சம் பெருசு. என்னென்னு தெரியலை, ஒரே மாதிரி முட்டை தான் வாங்குவோம். ஆனாலும் சில வேளையில் சின்ன, சில வேளையில் பெருசாக வருது. அது என்னென்னு தெரியலை. இங்கெல்லாம் பார்த்தீங்களா தக்காளி பழமும் நான் லிடலில் தான் வாங்கியிருந்தேன். நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இப்போ என்னுடைய தக்காளி பழம் கூடைக்குள் அடுக்கியாச்சு. அதோட இந்த பச்சை தேசிக்காயும் வேண்டி கொண்டு வந்தேன். இந்த பச்சை தேசிக்காய் நான் எங்கேயும் வேண்ட மாட்டேன், லிடலில் மட்டும்தான் வேண்டுவேன். ஏனென்று கேட்டிங்கன்னா இந்த தேசிக்காயில் நிறைய புளி இருக்குது, நீங்கள் வேண்டி யூஸ் பண்ணி பாருங்கோ. ஓகே, இங்கால வந்து இந்த பாத்திரம் கழுவுற மிஷினுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த சோப் தான். இப்போ அதுவும் வேண்டி கொண்டு வந்தேன் நான். இப்போ அதையும் உடைச்சி அந்த கண்டெய்னருக்குள்ளே போட்டு வச்சிட்டேன். இப்போ அந்த வேலையும் முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்களென்றால் இன்டோர் பிளான்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா இன்டோர் பிளான்ட்டுக்கு எப்படி நாங்கள் தண்ணி ஊற்றுறேன்ட்டு. ஏன்னாண்டா அந்த சொயிலை வந்து கையில் எடுத்து பார்த்துட்டு நான் ஊற்ற சொல்லியிருந்தேன். தங்களுக்கு விலங்கையில் நாங்கள் ஊற்றுறபடியாக இலியெல்லாம் பழுத்து மரமெல்லாம் அழுகி போகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு பக்கெட் ஒன்றுக்கு தண்ணி எடுத்துட்டு ஒரு 15 to 20 நிமிடம் நீங்கள் இதே போல் அந்த பக்கெட்டுக்குள்ளே இந்த பொட்ஸை வச்சு விடுங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் அதை எடுத்து திருப்பியும் அதை நீங்கள் வைக்கக்கூடிய இடத்துல வச்சு விட்டீங்களென்றால் நல்லா வேராலேயே அந்த மரம் எல்லாமே தண்ணியை வந்து எடுத்துக்கொள்ளும். தன்னுடைய வேருக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேராலேயே அந்த தண்ணியை அந்த மரம் வந்து எடுத்துக்கொள்ளும். இதுபோல் நீங்கள் இந்த வெயில் காலங்களில் கட்டாயம் ஒரு கிழமைக்கு 2 தடவை நீங்கள் இது போல் செய்ய வேணும். அதை விட இந்த மேலில் இலப்பகுதிக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்களென்றால் இன்டோர் பிளான்ட் வந்து நல்ல சூப்பராக வந்து க்ரோத் ஆகும். எந்த மரம் என்றாலும் சரி, நீங்கள் ஒரு 20 நிமிடம் ஒரு பக்கெட்டுக்குள்ளே தண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே பொட்ஸோடு வச்சு விடுங்கோ. அந்த பொட்ஸுக்கு கீழே அந்த ஹோல் இருக்கிறபடியாக அந்த ஹோலுக்குள்ளால் அந்த வேருக்கு ஏற்ற தண்ணி எல்லாமே அது போயிடும். அதுக்கு பிறகு நாங்கள் எடுத்து எந்த இடத்துல இந்த பிளான்ட் எல்லாம் இருக்கோ அந்த இடத்துல நாங்கள் வச்சு விட்டுட்டோம் என்றால் எங்களுக்கு சூப்பராக நல்லா க்ரோத் ஆகும். ஏன் இது நான் செய்து காட்டுறேன்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னடா கேட்டிருந்தீங்க, அக்கா இந்த சொயில் வந்து எப்படி நாங்கள் பார்க்குறதுண்டு. அது வந்து கையால் நாங்கள் அந்த மண்ணை எடுத்து பார்க்கும்போது அந்த மண்ணில் ஈரத்தன்மை இல்லாமல் ஒரு சொரண்டு உருந்து போகிற தன்மை இருக்கும். இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இதே போல் நாங்கள் எடுக்கும்போது இந்த மண் பாருங்கோ, இது ஃபுல்லாகவே இதில் எந்த தண்ணியும் இல்லை, அவ்வளவுத்துக்கு ட்ரையாக இருக்குது. இப்போ இப்படியான நேரத்தில் நீங்கள் இந்த மேல் பக்கம் உள்ளே ஊற்றி கொள்ளலாம். சில வேளையில் உங்களுக்கு நீங்கள் 1 கிழமை இல்லை 2 கிழமை வீட்டில் இல்லை, இந்த செடியெல்லாம் உங்களுக்கு வாடிப்போ இருக்குதுன்றால் நீங்கள் ஒரு அரை மடத்தியாலம் இப்படி பக்கெட்டுக்கு வையுங்க. அது டக்குன்ட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துடும். அல்லது நீங்கள் இந்த சொயிலை கையில் எடுத்து பார்த்துட்டு அது உங்களுக்கு ட்ரையாக இருந்து போகிற மாதிரி இருந்தால் ஒரு கப்பில் தண்ணி எடுத்து இது போல் நீங்கள் ஊற்றி விட்டுட்டீங்களென்றால் இதுக்கும் அந்த இன்டோர் பிளான்ட்டை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறதுக்கு உதவும். எப்பையும் பாருங்கள், அந்த பொட்ஸை நாங்கள் எடுக்கும்போது இப்படி தண்ணி ஊற்றி கொண்டிருக்கும். அது வடிஞ்ச பிறகு நாங்கள் எடுத்து இதை இன்னொரு பொட்ஸுக்குள்ளே நாங்கள் வச்சு தான் எப்பயும் நாங்கள் டேபிளில் சரி, டிவி ஸ்டாண்டில் சரி,
கோலுக்குள்ளே சரி வைப்போம். அதுக்குள்ளே வச்சிட்டிங்களென்றால் எங்களுக்கு அதில் இருந்து வழியக்கூடிய தண்ணி அந்த பொட்ஸுக்குள்ளே போகக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து எல்லா வகையான இன்டோர் பிளான்ட்டுக்கும் வந்து இந்த மெத்தட் வந்து பொருந்தும். இங்கே பாருங்க, உங்களுக்காகவே நான் இது போல் செய்து காட்டுறேன். பயப்படாமல் நீங்கள் இது போல் பக்கெட்டுக்களை தண்ணி எடுத்து வச்சிட்டீங்களென்றால் உண்மையிலே இந்த இன்டோர் பிளான்ட்டுக்கு நீங்கள் அதிக தண்ணி கொடுக்குறீங்களென்று பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை, அழுகவும் மாட்டுது. என்னடா கேட்டிருந்தீங்க, அக்கா அலோவேரா இப்படி நாங்கள் வளர்க்குறது வீட்டுக்குள்ளே வளர்க்கும்போது அதெல்லாம் அழுகி போகுது, எங்களுக்கு வருகுதே இல்லையாண்டு. நீங்கள் இந்த க்ரீன் பிளான்ட்டுக்கண்டே மண் இருக்குது, அந்த மண்ணை வாங்கி நீங்கள் போட்டுட்டு வையுங்கோ. ஆனால் அலோவேராக்கு தண்ணி வந்து ஊற்றக்கூட, ஸ்ப்ரே மட்டும் பண்ணி விடுங்கோ. மற்ற ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு துணியால் அல்லது ஒரு டிஷ்யூவால் அந்த இலைகளை மட்டும் நீங்கள் இது போல் துடைச்சி விடுங்கோ. அதுவாகவே அது நல்ல வடிவாக எங்களுக்கு க்ரோத் ஆகி வரும். ஓகே, இப்போ இந்த அலோவேரா என்னுடைய கிச்சனுக்குள்ள இந்த விண்டோக்கு பக்கத்தில் தான் நான் வச்சுருக்கிறேன். இப்போ அந்த இடத்துல வச்சாச்சுது. நிறைய பேர் வந்து எப்படி ஒக்கிட்டுக்கு வாட்டரிங் பண்ணுறேன்னு கேட்டுக்கிறீங்கள். ஒக்கிட்டும் வந்து இந்த சேம் மெத்தட்டு தான். தேயிலை சாயத்தை நல்லா சுடுதண்ணியில் ஊற விட்டு ஒரு 20 ஆறின பிறகு அதை நீங்கள் ஒரு பவுலில் ஊற்றி போட்டு அந்த பொட்ஸை தூக்கி அதுக்குள்ள ஒரு 20 அல்லது 30 நிமிடமோ வச்சிட்டிங்களா அந்த வேர் வழியாகவே அந்த ஈரத்தை எல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டு, ஏனண்டா இதுக்குள்ள வந்து மண் இருக்காததால் நீங்கள் இது போல் வச்சிட்டிங்கன்னா அதுவும் சூப்பராக உங்களுக்கு க்ரோவ் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்களென்றால் நான் இந்த டேட்ஸ் கேக் செய்கிறதுக்கு 500 கிராம் டேட்ஸ் எடுத்துருக்கிறேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது போல் ஒரு பவுலில் போட்டிருக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்களென்றால் 3/4 கப் நல்ல கொதி தண்ணி விட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த கொதி தண்ணியை இந்த பவுலில் ஊற்றிட்டேன். இதோட 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த பேக்கிங் சோடாவையும் சேர்த்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு குறைஞ்சது ஒரு 3 ஹவர் இதை நாங்கள் மூடி விட வேணும். ஏனென்று பார்த்தீங்களென்றால் இந்த டேட்ஸ் வந்து எங்களுக்கு நல்ல வடிவாக ஊறி வந்தால் தான் இந்த கேக் வந்து எங்களுக்கு அவ்வளவு பர்ஃபெக்டாக வரும். இப்போ பாருங்க, இந்த டேட்ஸ் வந்து ஊறி வரும்போது இதே போல் வர வேணும். வந்தால் மட்டும்தான் அந்த கேக்குக்கு கீழ்ப்பக்கத்தில் போய் இந்த டேட்ஸ் வந்து எங்களுக்கு அடையாமல் இருக்கும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துருக்கேன். இதுக்கு 250 கிராம் ரூம் டெம்பரேச்சர் பட்டர் எடுத்து இப்போ இந்த பட்டரை ஒரு நிமிஷம் நான் பீட் பண்ணி விட போகிறேன். இந்த பட்டரை நாங்கள் ஒரு நிமிஷம் பீட் பண்ணின பிறகு 200 கிராம் சுகர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட சேர்த்து கொள்ளலாம். இதை நான் 3 தடவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நான் பீட் பண்ணி விட போகிறேன். ஏனென்று பார்த்தீங்கன்னா நாங்கள் பவுடர் பண்ணாமல் போட்டிருக்கிறதால நாங்கள் மொத்தமாக சுகரை சேர்க்கும் போது அது எங்களுக்கு கரைகிறது கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ அதால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பாருங்கள், ஒரு க்ரீம் மாதிரி வரும் மட்டும் நான் இந்த சுகரையும் பட்டரையும் பீட் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் இந்த பவுடர் பண்ணாமல் சுகரை சேர்த்துட்டீங்கன்னா 3 நிமிடம் நீங்கள் ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணி விட வேணும். அப்போ தான் இந்த சுகர் வந்து எங்களுக்கு நல்ல பர்ஃபெக்டாக கரைஞ்சி வரும். இப்போ பார்த்தீங்களா ஒரு பட்டுல்லா வச்சு அந்த சைடில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் எடுத்து நான் இந்த சென்டரில் விட்டுக்கொள்கிறேன். இந்த சென்டரில் விட்டு போட்டு இன்னும் 1 நிமிடம் நல்ல வடிவாக பீட் பண்ணி விட போகிறேன். அப்போ தான் அந்த கரையில் இருக்கக்கூடிய அந்த சுகரும் கரைஞ்சி வரும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 4 முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இந்த 4 முட்டையையும் நான் ஒன்றொண்டாத்தான் செப்பரேட்டாக ஒரு பவுலில் சேர்த்து நான் இதுக்குள்ள ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நான் பீட் பண்ணி விட போகிறேன். முட்டை சேர்த்துட்டு நாங்கள் நிமிஷக்கணக்கில் பீட் பண்ண வேண்டிய தேவை இல்லை. ஒரு 30 செகண்ட் ஒவ்வொரு முட்டையும் சேர்த்துட்டு நாங்கள் பீட் பண்ணிட்டோம்ண்டாலே இந்த முட்டையும் அந்த பட்டர் சுகரும் வந்து நல்ல வடிவாக எங்களுக்கு மிக்ஸ் ஆகிரும். இப்போ பாருங்க, முட்டை சேர்த்து பீட் பண்ணின பிறகும் இந்த பட்டுல்லாவை வச்சு இந்த கரையெல்லாம் எடுத்து விட்டுட்டேன். இப்போ திருப்பியும் நான் இதை ஒரு 30 செகண்ட் பீட் பண்ணி விட போகிறேன்.
அப்படி வீட் பண்ணி விட்டுட்டோம்னா தான் ஒரு வேளை எங்களுக்கு அந்த கரையில் இருக்கிற சுகரும் சேர்ந்து எங்களுக்கு நல்லா கரைஞ்சி வரும். எப்பயுமே எந்த கேக் நாங்கள் செய்ய போகும்போதும் இந்த ஸ்பெட்டுலா நாங்கள் கட்டாயம் யூஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த கரையில் இருக்கக்கூடிய அந்த சீனி எல்லாம் எங்களுக்கு பெர்ஃபெக்டாக கரைஞ்சி வாரத்துக்கு நாங்கள் அதை எடுத்து விடக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ திருப்பியும் நான் இந்த ஸ்பெட்டுலா யூஸ் பண்ணி அந்த கரையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் வடிவாக எடுத்து விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்களென்றால் இந்த பீட்டருண்ட வேலை இதோடையே முடிஞ்சது. இப்போ இதில் நான் ஒரு மிக்சிங் பவுலுக்குள்ளே ஒரு பின்னரை ஒன்று வச்சு 200 கிராம் மாவு எடுத்து இப்போ இதுக்குள்ளே வறுத்து வச்சுருக்கிற 50 கிராம் ரவையையும் சேர்த்துக்கொள்கிறேன். இதோட பார்த்தீங்களென்றால் 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2-3 தடவைகள் நான் அரைச்செடுக்க போகிறேன். ஒரு 2-3 தடவைகள் நாங்கள் அரைச்செடுத்துட்டோம்னாலே இந்த பேக்கிங் பவுடர்லாம் நல்லா சேர்ந்துடும். இப்போ பார்த்தீங்களென்றால் ஊற வச்சிருக்கிற டேட்ஸை நான் இதோட சேர்த்துக்கொள்கிறேன். இந்த டேட்ஸை சேர்த்துட்டு ஒரு பட்டுல்லாவாலேயே நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இப்போ இதோடையே பார்த்தீங்களென்றால் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த டேட்ஸோட வெனிலா எசன்ஸ் சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்களென்றால் எடுத்து வச்சிருக்கிற ரவை மாவையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த பட்டுல்லாவில் நான் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். பீட்டரால் நீங்கள் இதை அடிக்க வேண்டாம். பீட்டரால் அடிச்சிட்டிங்களா இந்த கேக் எங்களுக்கு நல்லா சாஃப்டாக வராது. எடுத்து வச்சுக்கிற மாவை ஒரு 2-3 தடவைகளாக சேர்த்து நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி விடுவோங்க. இங்கே பாருங்க, இந்த பேட்டர் நல்ல பெர்ஃபெக்டாக எங்களுக்கு ரெடியாகி இருக்குது. இப்போ பார்த்தீங்களா நான் ஒரு ட்ரே ஒன்று எடுத்து இப்போ அதுக்குள்ளே இந்த பேட்டரை ஊற்றிட்டேன். இப்போ எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 4-5 தடவை நல்லா டேப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்ல ஈக்குவலாக இந்த கேக் எங்களுக்கு பொங்கி வரும். ஆல்ரெடி ஓவனை நான் 180 பாக செல்சியஸில் 10 நிமிடங்கள் ப்ரீஹீட் பண்ண விட்டுட்டேன். பேக்கிங் டைம் பார்த்தீங்களென்றால் 180 பாக செல்சியஸில் 45 நிமிடங்கள் நீங்கள் உங்களுடைய அவனுக்கேற்ப வச்செடுத்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள், எங்களுடைய டேட்ஸ் கேக் நல்லா பெர்ஃபெக்டாக ரெடியாகி இருக்குது. நான் 100 கிராம் காஜு நட்ஸ் எடுத்து மேலால் போட்டிருக்கிறேன். அந்த கிளிப் கட் ஆகிட்டுது. இப்போ பாருங்க, குத்தி பார்த்துட்டேன், நல்லா கிளியராக வந்திருக்கு, பெர்ஃபெக்டாக வந்திருக்குது. இப்போ நான் ஒரு கிச்சன் டவலால் ஒரு 10 நிமிடம் மூடி விட போகிறேன். அப்போ தான் இந்த கேக் நல்லா சாஃப்டாக எங்களுக்கு வரும். ஓகே, இங்கே பாருங்கோ, எப்பயுமே நாங்கள் பிஸ்னஸுக்கு இருந்தாலும் சரி அல்லது நாங்கள் சர்வ் பண்ண போகும்போதுண்டாலும் சரி அந்த 4 பக்க கரையலையும் நாங்கள் கட் பண்ணி எடுக்க வேணும். எப்பயுமே அந்த கரையலை கட் பண்ணி எடுத்துட்டு வெட்டினோம்னா தான் அந்த கேக்கு பார்க்கும் போதே நல்ல அழகாகவும் இருக்கும். அந்த பீஸுகளை பார்க்கும்போது எங்களுக்கு சாப்பிடணும் மாதிரியும் தோணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேட்ஸ் கேக்கை சிம்பிளான முறையில் எப்படி செய்யலாம்னு நல்ல ஹெல்த்தியாக, இதுக்கு நான் இந்த விதமான தேயிலை சாயம் எதுவுமே சேர்க்கையில் நார்மலாகவே வீட்டில் எப்படி ஹெல்த்தியாக செய்யலாமோ அப்படி நான் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். நீங்களும் இந்த கேக் எப்படி இருக்குதுன்ட்டு ஒரு தடவை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கோ. இந்த மெத்தடில் இந்த அளவில் டேட்ஸ் கேக்கை நீங்கள் செய்தீங்கன்னா நல்ல பெர்ஃபெக்டாகவே உங்களுக்கு வரும். இந்த டேட்ஸ் கேக்கை நீங்கள் குறைஞ்சது 5 நாளைக்கு ரூம் டெம்பரேச்சரில் வச்சு யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, நிறைய பேர் எனக்கு பர்சனலாக இன்ஸ்டாகிராம்லேயும் வாட்ஸ்அப்புக்கும் எனக்கு எழுதி கேட்குறீங்க, அக்கா நீங்கள் உங்களுடைய டிஷ்வாஷருக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு. இது பார்த்தீங்களென்றால் இந்த மாக்கில் இருக்கக்கூடிய இது உப்பு, இது டிஷ்வாஷருக்கு யூஸ் பண்ணக்கூடிய உப்பு தான். இதில் 2 கிலோ இருக்குது. இது வாங்கினா எங்களுக்கு 1 இயருக்கே போதுமானது. இந்த மாக்கில் தான் நான் உப்பும் வேண்டி யூஸ் பண்ணுறேன். மற்றது நாங்கள் பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த சோப்பு, இந்த சோப் உண்மையில் 4 வருஷமாக நான் யூஸ் பண்ணுறேன். அவ்வளவு சூப்பராகவும் நல்ல பெர்ஃபெக்ட். சில சோப்புகள் பார்த்திங்கன்னா இந்த கரையாது, அப்படியே அந்த மிஷின் எங்களுக்கு எல்லாமே வாஷ் பண்ணி முடிய அந்த கீழே எல்லாம் கொட்டுப்பட்ட மாதிரி இருக்கும். ஆனால் இது அப்படி எல்லாம் இல்லை. இது நல்லா கரைஞ்சி நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கும். பார்க்கும்போதே உண்மையில் அந்த பாத்திரங்களும் நல்லா பளபளண்டு இருக்கும். இந்த லிக்விடும் பார்த்திங்கன்னா 1 லிட்டர். இது அந்த கிளாஸுகள் எல்லாம் நல்லா சைனிங்காக வரக்கூடியது தான். இதுக்கும் நாங்கள் கட்டாயம் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும். நான் 3மே ஒரே மாக்கில் தான் வாங்கி யூஸ் பண்ணுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுபோல் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பை.